இந்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி இவ்வளவு சிரத்தை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இந்தியா காணவில்லை. அதுவும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சரை இந்தியா காணவில்லை. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி விழுக்காட்டில் அதிகம் விழுக்காட்டை எட்டியிருக்கக்கூடிய மாநிலம். இன்றைக்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கு அவ்வளவு நிதியை கொடுக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆணையில் ஒட்டுமொத்த பழுதடைந்த அரசு பள்ளி கட்டிடங்களையும் இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு ஆணையை பிறப்பித்த ஒரு ஆட்சியை நாம் பார்க்கவில்லை, ஒரு முதலமைச்சரை பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் இங்கிலாந்து நாட்டில், அதாவது இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்ட நாட்டில், மிகப்பெரிய முன்னேறிய நாட்டில், தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாட்டில் இந்த வாரம்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு சாதனையிலேயே, அந்த ஓராண்டு அறிவிப்பிலேயே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த அளவுக்கு வளர்ந்த நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு திராவிட மாடல் அரசு.